Hi friends, welcome to Cherian Food Court. இன்னைக்கு நம்ம சேனல்ல கிறிஸ்மஸ் ஸ்பெஷலுக்காக ஒரு ரெசிபி பார்க்க போறோம். அது மட்டும் இல்ல, அது வந்து எக்லெஸ் ரெசிபி. வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் எங்களோட இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும். கலக்கல் ரெசிபி செய்ய தேவையான பொருட்கள்: மைதா 1 கப், பொடித்த சர்க்கரை 1/3 கப், பேக்கிங் சோடா பிஞ்ச், ஏலக்காய் பவுடர் பிஞ்ச், ரவை 1/3 கப், கீ 2 டீஸ்பூன். பவுலில் மைதா போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு சர்க்கரையை வந்து மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கோங்க. பேக்கிங் சோடா பிஞ்ச் போடுங்க போதும். ஏலக்காய் தூள் அதே மாதிரி பிஞ்ச் போடுங்க, வாசனைக்கு தான் அது. ரவை போட்டுக்கலாம். நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நீங்கள் பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் கலந்து விட்டுக்கோங்க. இல்லைன்னா நெய் அங்கங்கே நிற்கும். அதனால் தண்ணி கொஞ்சமாக விட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது மாவு, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. மீடியமான பதத்தில் பிசைஞ்சு வைங்க. அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைகிறேன். இங்கே பாருங்கள், எல்லாம் சேர்ந்து வருது. நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க. 10 நிமிஷம் கழித்து அந்த மாவை இப்படி சின்ன இந்த மாதிரி கோலி சைஸில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த ஃபோர்க்கு பின்னாடி இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த அச்சு அப்படியே விழும். அதுக்கப்புறமா அந்த அப்படியே சுருள் மாதிரி ரோல் பண்ணி விடுங்க. இங்கே பாருங்கள், நான் பண்ணுறேன் பாருங்கள், அதே மாதிரி பண்ணுங்கள். இது புது சீப்பில் கூட பண்ணலாங்க. அதே மாதிரி வரும், இந்த ஷேப்லேயே வரும். மீதி இருக்கிற மாவையும் எல்லாத்தையும் அதேமாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா எண்ணெயில் பொரித்து எடுக்கலாம். அழகாக வருது பாருங்கள். அதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பண்ணி வச்சாச்சு. இப்போ எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டியது தான். எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அதில் வந்து எந்த அளவுக்கு போட முடியுமோ போட்டு பொரிச்சு எடுக்கலாம். நம்ம ரொம்ப மொத்தமாக போட்டுறாதீங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் வரணுங்க. இது ஸ்லோவில் வச்சுக்கோங்க. எதுக்குன்னா உள்ளே வந்து வேகாது, வெளியில் மட்டும் ப்ரௌன் ஆகிடும். அப்புறமா பாருங்கள், ப்ரௌன் ஆகிட்டே வருது நல்லா. இது வந்து பேக்கிங் சோடா போட்டோம் இல்லையா, அதனால தான் இந்த உப்பி வந்திருக்கு. நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. எண்ணெய் வடிச்சிட்டு எடுத்துடலாம். நம்ம கலக்கலான கலக்கல் ரெசிபி ரெடிங்க. இந்த ரெசிபியை மறக்காம வீட்டில் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.